சோ முத்தமழை வந்தப்போ தி வெர்சஸ் சின்மயி அப்படின்றது ஒண்ணு போயிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாட்டு படத்திலேயே இல்ல. பல ஆடியன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆனாங்க. சோ அத பத்தி உங்களோட கருத்து? அதாவதுமா ஒரு எப்படி அப்படின்னா மணிரத்னம் அவர்களோட ஸ்டைல் எப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஃபிலிம் திங்கிறதுல அவர் மாதிரி முடியாது. ஒரு படத்துக்கு 3 படத்தளவுக்கு எடுக்கிறாங்க. மணிரத்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர். மணிரத்னம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அருமையான டைரக்டர். ஆனால் கதை திரைக்கதையில் வந்து சில படம்லாம் ரொம்ப மொக்க வாங்க விட்டுருவார். ஜனகன மன்னன் ஒரு பாட்டு வரும். ஜனகன மன மன ஆயுத மனுஷன் எழுத்து. ஆயுத எழுத்து அப்படின்றது அது டோட்டலாக எழுத்தே அழிஞ்சு போச்சு. பல பேர் மார்க்கெட்டை ஒரே நாளில் காலி பண்ணி தெருவில் விட்டார். சூர்யா ஐடியா எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படி போச்சு. பல படங்கள் அற்று ஃப்ளாப் ஆயிடும். மணிரத்னம் படம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஆரம்ப காலத்துல இருந்து கதை நல்ல கதையாக இருந்தால் மணிரத்னம் படம் சூப்பராக இருக்கும். கதை சரியில்லை, அவருக்கு செலக்ட் பண்ண தெரியல, காலங்கள் மாறிட்டு இருக்குன்னா அற்று ஃப்ளாப் ஆயிடும். ஆவரேஜில் கிடையாது மணிரத்னம் படம். ஒன்றும் படுகுழியில் விழுந்துடும்.